சிவபெருமானுக்கு உரிய மிக உயர்ந்த விரதமா கருதப்படுறது மகா சிவராத்திரி விரதம். சிவனுடைய அருளை பெறுவதோடு மட்டும் இல்லாம பலவிதமான பாவங்கள்ல இருந்து விடுபடுவதற்கு ஏற்ற நாளாகவும் மகா சிவராத்திரி கருதப்படுது. சிவராத்திரி அப்படின்னா சிவனுக்கு உரிய ராத்திரி அப்படின்ற பொருள் இருக்கு. இந்துக்களோட மிக முக்கிய வழிபாட்டு நாட்கள்ல ஒன்னா கருதப்படுறது மகா சிவராத்திரி. இந்த நாள்ல பக்தர்கள் விரதம் இருந்து இரவு முழுக்க கண் விழித்து சிவபெருமான வேண்டி பூஜை செஞ்சு வழிபடுவாங்க. மாசி மாதத்துல வர வளர்பிறை சதுர்த்தசி திதியில மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்படும். மகா சிவராத்திரியை பத்தி புராணங்கள் பல கதையை சொல்லியிருக்கு. இருந்தாலும் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய இரவு அப்படின்னு சொல்லப்படுது. மற்றொரு கதையின்படி சிவபெருமான் அன்னை பார்வதியை திருமணம் செய்து கொண்ட அந்த இரவு தான் மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானையும் பார்வதி தேவியாரையும் பக்தியோட விரதமிருந்து வழிபட்டோம் அப்படின்னா நன்மைகள் அதிகரிக்கும், விருப்பங்கள் நிறைவேறும், குடும்ப வாழ்க்கை சிறக்கும், துன்பங்கள் கஷ்டங்கள்ல இருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. இந்த வருஷம் மகா சிவராத்திரி எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மகா சிவராத்திரி கொண்டாடப்படுது. பிப்ரவரி 15ஆம் தேதி மாலை 5:04 மணியிலிருந்து பிப்ரவரி 16ஆம் தேதி மாலை 5:34 வரைக்கும் சதுர்த்தசி திதி இருக்கு. நள்ளிரவு 11:55 இருந்து அதிகாலை 12:56 வரைக்கும் இருக்கிற அந்த டைம்ல நம்ம கட்டாயம் விழித்திருக்கணும். இந்த நேரத்துல தான் நிஷித கால பூஜை நடக்கும். அனைவருக்கும் இனிய மகா சிவராத்திரி தின நல்வாழ்த்துக்கள். நீங்க ஒரு சிவபக்தனா இருந்தீங்க அப்படின்னா ஓம் நமச்சிவாய அப்படின்னு டைப் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.